மக்களால் பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இந்த கட்சி தகவல் தர சட்டம் முதலாக ராஜீவ்காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுது. எப்போ அப்படின்னா ஜனவரி 24, 1985 ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுது. பிறகு 15 பிப்ரவரி 1985 ஆண்டு இந்த கட்சி தகவல் தர சட்டம் தொடங்கப்படுது. அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1985 ஆண்டு 52வது திருத்த சட்டத்தின் மூலம் 10வது அட்டவணையாக கட்சி தகவல் தர சட்டம் சேர்க்கப்படுது. ஓகே, இந்த கட்சி தகவல் தர சட்டம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தன் சுயலாபத்திற்காகவோ அல்லது உள்நோக்கத்திற்காகவோ வேறொரு கட்சியை ஆதரிக்கும் போது அல்லது வேறொரு கட்சியில் போயிட்டு இணையும் போது அவர்களுடைய எம்பி அல்லது எம்எல்ஏ பதவி தானாகவே பறிபோகும். இதுதான் இந்த கட்சி தகவல் தர சட்டத்தின் முக்கியமான செயல்பாடு. ஓகே, என்னென்ன செயல்பாடுகளில் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேரில் கட்சியின் உறுப்பினர் பதவியை அவராகவே முன்வந்து ராஜினாமா செய்தால் அவருடைய எம்பி அல்லது எம்எல்ஏ பதவி தானாகவே பறிபோகும். 2, கொறடா உத்தரவை மீறுதல். சபையில் வாக்கெடுப்பு நடக்கும்போது தனது சொந்த அரசியல் கட்சி பிறப்பிக்கும் உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தல் அல்லது வாக்கெடுப்பை புறக்கணிக்கும் போது அவருடைய எம்பி அல்லது எம்எல்ஏ பதவி பறிபோகும். 3, சுயேட்சை உறுப்பினர்கள். சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினர் தேர்தல் முடிந்த பிறகு ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் முறைப்படி இணைந்தால் அவருடைய பதவி பறிபோகும். 4, நியமன உறுப்பினர்கள். அவைக்கு நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் பதவியேற்ற 6 மாதங்களுக்கு பிறகு வேறு ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவர்களுடைய எம்பி பதவி அல்லது எம்எல்ஏ பதவி தானாகவே பறிபோகும். ஓகே, இந்த கான்ஸ்டிடியூஷனல் அதாவது கட்சி தகவல் தர சட்டத்தில் எப்போது விதிவிலக்கிற்கு எப்போது இவருடைய பதவி பறிபோகாமல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த பிரதிநிதிகளில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வேறு ஏதேனும் கட்சியில் சேர்ந்தால் அவர்களுடைய எம்பி அல்லது எம்எல்ஏ பதவி பறிபோகாது. அவர்கள் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வேறு கட்சியில் சேரலாம் அல்லது தனி கட்சி தொடங்கலாம் அல்லது வேறு ஏதேனும் சங்கத்தில் இணையலாம். அப்படி இணையும் போது அவர்களுடைய பதவி பறிபோகாது. குறிப்பாக 2/3 மெஜாரிட்டியில் ஒரு கட்சியின் சார்பாக போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 2/3 மெஜாரிட்டியில வேறு கட்சிக்கு போனால் அவருடைய பதவி பறிபோகாது. அப்புறம் அவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் தனது நடுநிலைமையை தெரியப்படுத்துவதற்காக அல்லது நடுநிலைமையை காப்பதற்காக உறுப்பினர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகும் போது அவருடைய பதவி பறிபோகாது. ஓகே, இந்த கட்சி தகவல் தர சட்டத்தின் மூலம் அவருடைய பதவி யாரால் பறிக்கப்படும் அதற்கு பாத்தீங்க அப்படின்னா, கட்சி தகவல் புகார் குறித்து இறுதி முடிவு எடுக்கும் முழு அதிகாரம் அந்தந்த அவையின் சபாநாயகருக்கு அல்லது அவைத் தலைவருக்கு மட்டுமே உண்டு. சபாநாயகரின் இந்த முடிவு இறுதியானது என்றாலும் இதில் முறைகேடு நடந்திருப்பின் அதை எடுத்து நீதிமன்றத்தில், அதாவது உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. மக்களாட்சி தத்துவத்தை காப்பாற்றவும் பணபலத்தை ஆட்சிகள் கவிழ்வதை தடுக்கவும் இந்த சட்டம் இந்தியாவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆக கட்சி தகவல் தர சட்டம் குறிப்பாக என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வேறு ஏதேனும் கட்சியில் சேரலாம் அல்லது கட்சியை தொடங்கலாம். அப்படி 3/2 பங்கு உறுப்பினர்கள் கட்சி தொடங்கினாலோ வேறொரு கட்சியில் இணைந்தாலும் அவருடைய பதவி கண்டிப்பாக பறிபோகாது.